சொல்லுங்க. மலைகளை விட்டு இயற்கையை வெட்டினா வெட்டி யாரு நேரடியா மு.க. ஸ்டாலின் போய் வெட்டுறாரா? இல்ல ஒரு மகன் வெட்டுறாரா? இல்ல ஒரு பேரன் போய் வெட்டுறாரா? வெட்டி தின்று கப்பம் கட்டுகிறவர் யாரு? நாயக்கர் ஆட்சியில் கப்பம் கட்டினவன் யாரு? பாளையப்பட்டுகள் பிரிக்கப்பட்ட போது பாளையப்பட்டவர்களில் பங்காளிகளாக மாறினவன் யாரு? இதெல்லாம் பேசணும்ல. பேசுவோம், பேசித்தான் தீரணும். பேசாம எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் பேசாம வலியும் வேதனை எங்களுக்கு தான் தெரியும். இது என்னுடைய நாடு, என்னுடைய மண். நான் ஆட்சி இழந்திருக்கிறேன், பல உயிர்கள் இழந்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் வந்து அதை எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறோம். நாங்கள் நீதிக்காக நிற்கிறோம், சாதிக்காக நிற்கல. அப்ப இதை பேசக்கூடாதுன்னா எதை பேசுறது? அப்ப எதை பேசுவோம்? கேட்டு சொல்லுங்க அவங்கள்ட்ட, இல்லாட்ட வாங்க நேரடியாக பேசுவோம். அதனால பேச வேண்டியதை பேசித்தான் தீர்க்கணும், வேறு வழி இல்லை. நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால், நாங்கள் ஏன் நடத்தணும்னா, நடத்தப்பட்டால் அதனுடைய ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புனா வெறுமனே சாதி எண்ணிக்கை மட்டும் கிடையாது. அதில் வந்து அவருடைய தொழில், அவருடைய வருமானம், அவருடைய சொத்து மதிப்பு, இவை எல்லாமே கணக்கெடுக்கப்படும்ன்றாங்க. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், சாதிவாரி கணக்கெடுக்கிற போது ஒற்றை சாதி ஆதிக்கம் யார் யார் செய்கிறா, அரசனுடைய குத்தகைகள் எத்தனை, எந்த சாதி வந்து அது சாதிவாரி கணக்கெடுப்பில் நடத்தணும். அதான சமூக நீதி. அது செய்யணும். கூலிப்படை இங்கே வந்து யார் வச்சு கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? சமூக விரோத கொலைகளை யார் செய்கிறா? வழிப்பறி, ஆடு திருடுறது, கோழி திருடுறதுலாம் யார் திருடுறா? இது எல்லாமே நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியில தான் இங்கே நீங்கள் வந்து சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும். இங்கே வந்து தமிழ் தேசிய பொது உடைமை தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடிய கூட்டுடைமை தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் படைக்க முடியும். இந்த கணக்கெடுப்பெல்லாம் உங்கள் பார்வையில் விழாது. உங்களுக்கு தமிழ் தேசியம்னால என்னன்னு தெரியாது. இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு வலியும் வேதனையோடு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லட்டா போர் என்பது உங்களோட தான். இந்த தமிழ் தேசியவாதிகள் இவங்க இந்த குற்றச்சாட்டுறாங்கள செந்தில் மல்லர் மீது, தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தின் மீது, இதைத்தான் நாங்கள் விடுதலை இயக்கத்தின் மீதும் சகோதர யுத்தம் தான். அப்போ நீ துரோகம் செஞ்சுக்கிட்டே இருப்ப, சிங்களவனுக்கு காட்டி கொடுத்துக்கிட்டு இருப்ப, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு தான் விடுதலை இயக்கமா?